ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எக் ரைஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்குறவங்க இனிமேல் நம்ம சேனலில் போட போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ரைஸை வந்து குக் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த தண்ணி நல்லா வந்து கொதிச்சதும் இந்த ரைஸ் இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிளறி விடாதீங்க. ஸோ ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அது வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 90% குக்காக இருந்தால் போதும். ஸோ ரொம்ப குழையாத அளவுக்கு பார்த்துக்குங்க. நடுவில் வந்து கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அதையும் நல்லா வந்து பார்த்துங்க. இந்த மாதிரி நல்லா ஊசியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா ஹீட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா வந்து தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து ஒரு லிமிட்டடான இன்க்ரீடியன்ஸ் தான். பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கங்க. ஸோ வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோஸ் வந்து அரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் நல்லா வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக வந்து அரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து சட்டுன்னு வந்து வதங்கும். ஸோ இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி நல்லா வதக்கிக்குங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ்லேயும் வந்து உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இதை நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 முட்டை அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 3ன்றது 4 கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இப்போ 3 முட்டையும் நான் இதில் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ முட்டை வந்து நல்லா வந்து அதில் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். ஸோ நல்லா முட்டையை வந்து வெந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அது கூட வந்து இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் சில்லி பவுட்ரு எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவரிங்காகவும் அண்ட் கலருக்காகவும் தான். ஸோ நீங்கள் வந்து அது எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் 2ன்றது ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக கூட அந்த ஃப்ளேவர் பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெப்பர் பவுட்ரு வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து கிளிப்பிங்கில் காட்டல. ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் ரைஸ் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். September we met, I could tell by your smile you hadn't been with a good